எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் தங்கராஜ் ராமையா. இந்த பார்க்குறீங்க தெரியுங்களா பூவு, இது அத்தனையும் பறிச்சுக்கிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது, எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பூக்கள் பறிக்கிறது என்பது உண்மையிலே செடிகள்லேருந்து பறிக்கிறத தான் சொல்லுவாங்க. ஆனால் பறித்தா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம அவங்கள்ட்ட திருடுறோங்கிறது அர்த்தம். இருந்தாலும் பூக்களை பறிப்பதில்லை, பூக்கள் எடுப்பது. அப்போ அவங்கக்கிட்டேருந்து எடுத்துட்டோம், அந்த செடியிலேருந்து சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இது நந்தியாவட்டை பூ. இந்த நந்தியாவட்டை பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு இது எப்படி எப்படி இருக்குது பாருங்கள். இது செம்பருத்தி பூ. அதாவது முதல்ல பார்த்தீங்கள்ல, இப்போ இது இப்போ முழுமையாக மலர்ந்துருச்சு. பார்த்திங்களா, முழுமையாக மலர்ந்துருச்சு. முழுமையாக மலர்ந்த பூ இது பூராமே முழுமையாக மலர்ந்துச்சு. நான் உங்கள்கிட்ட காட்டும்போது இப்படி கொஞ்சம் மொட்டாக இருந்துச்சு. இப்போ விரிஞ்சு தெளிவாக நல்லா மலர்ந்துருச்சு. இந்த பூவும் தெய்வத்துக்கு சாயந்தரத்தில் பூஜைக்கு வச்சுருவேன். வீட்டில் தான் செவ்வரளி மலர்ந்து கொண்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். அதில் அந்த வீடியோவில் இது பாருங்கள், மலர்ந்தவொடனே இப்படி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். இது என்ன செய்கிறேன் அப்படின்னாக்க, இந்த செவ்வரளி, இந்த நந்தியாவட்டை, இது அடுக்கு நந்தியாவட்டை, அப்புறம் செம்பருத்தியை தனித்தனியாகவே வச்சுருவேன் படத்துகளில். இதுகளை கொண்டு இதை என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி மாலையாக தொடுத்துறேன். நானே கட்டிடுவேன். இதை பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா? இது மாதிரி கதம்பம் மாதிரி இந்த மாதிரி வச்சு கட்டிடுறது. கட்டிட்டு சாயந்தரத்துக்கு என் வீட்டுக்காரம்மா பூஜை சாமி படங்களுக்கு போட்டு தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செஞ்சுருவோம். இது இந்த மலர்களுடைய பயனீடு. இது தெய்வத்துக்கு பூஜை. எங்கள் வீட்டு சாமி அறையை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இதுதான் எங்களுடைய பூஜை அறை. இவங்களுக்கு தான் இந்த மலர்கள் பூஞ்செடிகள் வளர்த்து இவங்களுக்கு தான் அந்த பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ பாருங்கள் மேலே வச்சுருப்போம். பூக்கள் இது சின்ன அந்த மாலையை கட்டுறது பூரா எல்லா சாமிகளுக்கும் போட்டுருவான். போட்டுட்டு வணங்கி வழிபாடு செய்து ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லாவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சிறப்பான முறையில். எல்லாருமே வாங்க, பூஞ்செடி வளருங்க. தெய்வங்களுக்கு எடுத்து தொடுத்து உங்கள் கையாலேயே தொடுத்து போட்டு நல்லா வணங்கி வாழ்வு எல்லா நலமும் பெற்று வாழ என்னுடைய எல்லாம் அல்ல தாய் எங்கள் வீரமுத்து மகாகாளி குங்குமாங்கின்னு சொல்லுவாங்க. இது மலேசியாவில் இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா நலமும் மலமும் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக வாழ அவங்க வீரமுத்து காளியாத்தாக்கிட்ட கேட்டுக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, சத்தியத்தை கடைப்பிடிங்க. யார் மனசையும் புண்படுத்தாதீங்க, யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க, யார் சொத்தை அபகரிக்க நினைக்காதீங்க. ஆமாம், ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமையின் அடிப்படையிலையும் தீய எண்ணம் கொண்டவர்களாலேயும் துன்பங்கள் நிறையா வரும். எங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அத்தனையும் தடுத்து நம்மளை காத்து நம்மளுக்கு நல்வாழ்வளிக்கக்கூடிய அந்த வீரமுத்து மகாகாளியை வேண்டிக்கங்க. நன்றாக இருப்போம், எல்லோரும் வாழ்வோம். சந்தோஷம்.